A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 18 verse 18 to 22. ஸோ Proverbs 25வது அதிகாரம் அதில் 18லேருந்து 22வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது சாலமன் எதை பற்றி சொல்கிறாருன்னா பொய் சாட்சி ப்ளஸ் காசிப்பிங். ஸோ நம்ம பின்னாடி பின்னாடி சில பேர் காசிப் பண்ணுவாங்க. காசிப்னா கிச்சு நம்மளை பற்றி ரூமர்ஸ் பரப்புவாங்க, நம்மளை பற்றி கதை சொல்லுவாங்க, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நடந்ததா, நம்மளை பற்றி மட்டும் இல்லை மற்றவங்கள பற்றி கூட நம்மக்கிட்ட சொல்லலாம். அவன் இந்த மாதிரி ஆச்சு, இவன் இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரிலாம் சொல்ல ஸ்டோரிஸ் எல்லாம் காசிப்ஸ் எல்லாம் ரூமர்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி சாலமன் என்ன சொல்லணும்னா அது வெரி டிஸ்ட்ரக்டிவ் டு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் டு ரிலேஷன்ஷிப்ஸ். அண்ட் அது என்ன பண்ணும், நம்மளோட ட்ரஸ்ட்டை அழிக்கும். ஸோ அதுலேருந்து என்ன சொல்கிறாரு சாலமன், இதனால் இந்த மாதிரி நம்மளுக்கே சில பேர் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சாலமன் சொல்கிறாருன்னா, வி ஷுட் ரெஸ்பாண்ட் வித் லவ், வி ஷுட் ரெஸ்பாண்ட் வித் கைண்ட்னஸ். நம்ம என்ன பண்ணோம், நம்மளை பற்றி யாரோ காசிப்போ, நம்மளை பற்றி யாரோ ரூமர் பரவணும், என்ன பண்ணோம், அவங்கள அப்ரோச் பண்ணி நம்ம அவங்களுக்கு கைண்டாக இருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா என்ன பண்ணும், அது நம்மளோட அந்த கைண்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் காட்லி ரெஸ்பான்ஸ்னு சாலமன் சொல்கிறாரு. அண்ட் தட் காட் வில் ரிவார்ட் அஸ் ஃபார் சச் ரெஸ்பான்சஸ். ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற கீவேர்ஸ் verse 18. So Proverbs chapter 25 verse 18, which says, lying about and slandering people are as bad as hitting them with a club or wounding them with an arrow or stabbing them with a sword. And verse 21. So நம்மளுக்கு ரெண்டு key verse 18 and verse 21. So verse 21 says, is your enemy hungry, buy him lunch, win him over with your kindness. ஸோ நம்ம டேக்அவே என்னது, இதுலேருந்து ரெண்டு டேக்அவே. முதல் டேக்அவே என்னது, காசிப், ரூமர்ஸ், இந்த மாதிரி மற்றவங்கள பற்றி அவங்க முதுகு பின்னாடி பேசுகிறது வெரி ராங்குன்னு ஃபர்ஸ்ட் டேக்அவே. ரெண்டாவது டேக்அவே என்னது, அந்த மாதிரி நம்மளை பற்றி யாரோ பேசுகிறாங்க, நம்ம காதில் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஒரு கைண்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு அனாலஜின்லாம் பெருசாக தேவையில்லை. ஏன்னா இது வெரி ப்ராக்டிக்கல், வெரி டெய்லி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் எல்லாருக்கும் என்ன வரும், எப்போவுமே உங்கள் காதலியாச்சும் கேட்கும், இந்த மாதிரி நடந்துச்சு, இவருக்கு இந்த மாதிரி நடந்துச்சு தெரியுமா, அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இது இப்படி பண்ணிட்டாங்க தெரியுமா. நம்மளே என்ன பண்ணுவோம், அப்படியா, என்னாச்சு இன்னும் டீட்டெயில் கேட்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டேக்அவே என்னென்னா, அந்த மாதிரி ஹேபிட் இஸ் வெரி வெரி ராங். அந்த மாதிரி ஒரு பழக்கம் வெரி வெரி ராங். ஸோ நம்ம இது ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, சரி இது ஒரு தவறான பழக்கம், இது ஒரு தவறான ஹேபிட்டு, மை ஹியூமன் இன்ட்யூஷன் டேக்ஸ் ஓவர். என்னோட ஹியூமன் திங்கிங் என்னென்னா, இப்படி நடந்ததா, சரி நம்மளும் என்ன சரி சொல்கிறாங்களேன்னு கேட்போம். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ப்ராக்டிக்கலி டு அப்ளை திஸ் ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஸ்டாப் தம். நான் அவங்க அந்த மாதிரி சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாப் பண்ணி, ஓகே திஸ் டஸ் நாட் கன்சர்ன் மீ, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இது வேணால் நீ நேருக்கு நேராக அந்த ஆள் பற்றி சொல்லு. இப்போ யாரோ ஒருத்தங்க ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே சாலமனுக்கு இந்த மாதிரி ஆச்சு தெரியுமான்னு சொன்னால், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆச்சுன்னா சாலமன்கிட்டே நீ நேருக்கு நேர் போய் பேசு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு இந்த கதையை தேவையில்லை. ஸோ வி ஷுட் டெவலப் தட் செல்ஃப் கண்ட்ரோல். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி தான் பார்த்தோம் செல்ஃப் கண்ட்ரோல் பற்றி. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அப்படியாச்சா அந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நேச்சுரலாக வரும், டு நோ வாட் ஹேப்பன், டு பி இன்ட்ரெஸ்டட் இன் இட். பட் நம்மளுக்கு சாலமன் இங்கே என்ன சொல்கிறார், முன்னாடி சொல்லி கொடுத்த செல்ஃப் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி இங்கே என்ன பண்ணணும், we should apply that self control and say no, this does not concern me. You can directly approach Solomon if you are really that bothered or if you are really that concerned about that issue. உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் நீங்கள் அந்த ஆள்கிட்டயே டைரெக்டாக போய் சொல்லுங்கன்னு நம்ம என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட போய் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் அவங்கள என்ன பண்ணக்கூடாது, அவங்கள என்கேஜ் பண்ணக்கூடாது, அவங்கள என்ன பண்ணக்கூடாது, என்கேஜ் அப்படியான்னு கேட்டு நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, இன்னும் கேட்டு அவங்கள நம்ம தட்டக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அவங்கக்கிட்ட இதுக்கும் சம்மந்தம் இல்லை, கதை கேட்க அவ்வளோ ஆசை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் ரெஸ்ட்ரிக்ட் தட் பிஹேவியர். ஸோ ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இவன் இப்படி பண்ணிட்டான், அந்த மாதிரி பண்ணிட்டான்னு நம்மக்கிட்ட என்ன பண்ணுவோம், ஆறுதலுக்காக வருவாங்க, ஆமாடா நீ சொல்கிறது கரெக்டு தான், அந்த மாதிரி எதிர்பார்த்து வருவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதிரி சிச்சுவேஷன்லையும் சேம் திங், இது எனக்கு சம்மந்தம் இல்லை, இவனுக்கு அவன் மேலே ஏதோ பிரச்சனை இருந்தால் யூ கோ அப்ரோச் ஹிம் டைரெக்டாக அவங்கக்கிட்டே பேசு, நேருக்கு நேர் பேசுங்க, அடல்ட்டாக மெச்சூராக தாழ்மையோடு பேசுங்க, பேசி சால்வ் பண்ணிட்டுவாங்க. இது நீ என்கிட்ட சொல்கிறதால எதுவும் நடக்க போகிறது இல்லை, யூ கோ டைரெக்ட்லி டாக் டு தட் பர்சன். அந்த பர்சன் உங்களை அஃபெக்ட் பண்ணிட்டா, அந்த பர்சன் தப்பாக பண்ணிட்டா நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும். நீங்கள் சுற்றி வளைச்சி என்கிட்ட பேசுகிறதுல ஒரு யூஸும் இல்லைன்னு நம்ம தான் என்ன பண்ணோம் சொல்லணும். ஸோ
தட் இஸ் த மெயின் திங் இங்கே சாலமன் சொல்கிறார். ஸோ முதல்ல என்னது, நம்ம ஃபஸ்ட் அந்த ஹேபிட்டில் என்கேஜ் ஆகக்கூடாது. என்ன ஹேபிட்? காசிப்பிங் ஹேபிட். நம்ம மற்றவங்கள பற்றி பின்னாடி போய் பேசுகிறதுல என்கேஜ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, மற்றவங்கள பற்றி எதோ சொன்னாலும், எதோ ஊர்க்கதை சொன்னாலும், என்ன சொன்னாலும் வி ஷுட் ட்ரை டு அவாய்ட் இட். அண்ட் ஃபைனலி, மற்றவங்க நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ இல்லை மற்றவங்கள பற்றி நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், இந்த மாதிரி பண்ணிட்டான், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் பி ஃபர்ம் அண்ட் சே திஸ் டஸ் நாட் கன்சர்ன் மீ. அவ்வளோ அக்கறை இருந்தால் நீ அவங்ககிட்டே டைரெக்டாக போய் சொல்லு. அவ்வளோ அஃபெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள நீ டைரெக்டாக அவங்கக்கிட்டே போய் சொல்லு. என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம தான் அவங்களுக்கு என்ன பண்ணோம், வி ஷுட் கைட் தம் வித் self-control. So that is what I want us to take away. I'll end with a short prayer. Our loving Heavenly Father, thank you for giving this wonderful morning as I come before you today, Lord. Thank you for the wisdom that you've given us and that you provided us through King Solomon, Lord. Lord, help us to control our tongues and our ears in times where people try to gossip, Lord, and when gossip comes to our ears, Lord, also Lord, give us the self-control and the restraint to say no to such instances, and then to also guide the people who are misguided in such issues. All of this in Christ's name I pray. Amen.